ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பயோ விளாக். நீங்க எழுதின பிஜிடிஆர்பி எக்ஸாம்க்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீல உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை 26ஆம் தேதி ஈவினிங் 5:30க்குள்ள ப்ராப்பரான எவிடென்ட்டோட ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்டை நிறைய பேர் பர்சனலாக என்ன காண்டாக்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. நீங்கள் கேட்டதில் உண்மையிலேயே அப்ஜெக்ஷன் இருக்கக்கூடிய கொஸ்டினும் அந்த கொஸ்டினுக்கான ப்ராப்பரான எவிடென்ட்டையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே நான் கொடுத்துருக்கிற இந்த எவிடென்ட்டை ஒரு பிடிஎஃப் ஃபைலாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எப்படி அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் மூலமாக அப்ஜெக்ஷனை ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் இங்கே கொடுத்துருக்கிற எவிடென்ட்டை யூஸ் பண்ணி நீங்களே அப்ஜெக்ஷனை ரைஸ் பண்ண முடியும். தொடர்ச்சியாக இந்த வீடியோ பாருங்கள், இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ஜெக்ஷன் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல எப்படி அப்ஜெக்ஷனை ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போனதும் அங்கே ப்ரெஸ் ரிலீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் இருக்கும். அங்கே நான் இங்கே ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற மாதிரி அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் செகண்ட் லைனில் கிளிக் ஹியர் டு அக்சஸ் த லிங்க் ஃபார் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அண்ட் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படின்னு இருக்குது இல்லையா, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இங்கே நீங்கள் டிஆர்பி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதை கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைன்இன் பண்ணதும் இந்த மாதிரி உங்களோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். டேஷ்போர்டில் மேலே வியூ அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கிற இடத்துல உங்களோட அப்ளிகேஷனை பார்க்க முடியும். ரெண்டாவதாக அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படின்னு இருக்குது இல்லையா, இங்கே தான் நம்ம அப்ஜெக்ஷனை ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் தான் நீங்கள் கொஸ்டினுக்கான அப்ஜெக்ஷனை ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் தனித்தனியாக அப்ஜெக்ஷனை ரிஜிஸ்டர் பண்ணணும். இங்கே முதலாவதாக கேட்டிருக்கக்கூடிய ஆப்ஷனில் கொஸ்டின் நம்பர் ஆஸ் பெர் மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது நமக்கு டிஆர்பி போர்டில் இருந்து ஆன்சர் கீக்காக ஒரு கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அதுதான் மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர். அந்த மாஸ்டர் கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு எத்தனாவது கொஸ்டினில் டவுட் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போது அதில் இருக்கிற அந்த ட்ராப் டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களே கொஸ்டின் நம்பரும் கொடுத்துருக்குறாங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு சொல்லி அந்த ரெஸ்பெக்டிவ் கொஸ்டின் நம்பரும் அங்கேயே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு டவுட் இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பரை செலக்ட் பண்ணால் மட்டும் போதும். ரெண்டாவதாக இங்கே இருக்கிற ஆப்ஷனில் அப்ஜெக்ஷன் டைப் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுலேயும் அந்த ட்ராப் டவுன் ஏரோவை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டவுட் இருக்கிற கொஸ்டினில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆப்ஷன் சரியானதாக இருக்குது அப்படின்னா ஒன்றை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை எந்த ஆப்ஷனுமே சரியில்லை, இதுக்கான சரியான ஆன்சரே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. டென்டேட்டிவ் கீழே கொடுத்துருக்கிற ஆன்சர் தப்பானது அப்படின்னா மூணாவது இதையும், கொஸ்டினே தப்பு அப்படிங்கிற பட்சத்தில் நாலாவது ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரெண்டு ஆப்ஷனையும் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் மூணாவதாக உங்ககிட்டக்க எவிடெண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஃபைலை பிடிஎஃபாக மாற்றி அதை இங்கே அப்லோட் பண்ணணும். இந்த சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணி உங்கள் மொபைலில் இருந்தோ அல்லது சிஸ்டமில் இருந்தோ அந்த பிடிஎஃபை இங்கே அப்லோட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே சென்ட் ஓடிபி டு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணும்போது நீங்கள் டிஆர்பி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை இங்கே கொடுத்து சப்மிட் பண்ணும்போது உங்களோட அப்ஜெக்ஷன் ரிஜிஸ்டர் ஆயிரும். இப்படி நீங்கள் அப்ஜெக்ஷனை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே மூணாவதாக வியூ அப்ஜெக்ஷன் அப்படிங்கிற இடத்துல உங்களோட அப்ஜெக்ஷனை பார்க்க முடியும். அதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஸ்டேட்டஸையும் நீங்கள் அங்கே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்டை நீங்களே பர்சனலாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கொஸ்டினுக்கு அவங்க என்ன ஸ்டெப் எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம பாட்னியோட டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே என்னென்ன கொஸ்டின்ஸ்க்கு அப்ஜெக்ஷன் இருக்குது, அதுக்கான எவிடென்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே அவங்க கொடுத்த ஆன்சர் கன்ஃபார்மாக தப்பு அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் இதுதான். இங்கே ஓவியூலோட டைப்பில் இருந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஃபியூனிக்கிலுக்கு டிரான்ஸ்வர்ஸாக ஓவியூல் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் ஓவியூலுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு அவங்க கொடுத்துருந்த ஆன்சர் ஆம்பிட்ரோபஸ் ஓவியூல் அப்படிங்கிறது. பட் இதுக்கு சரியான ஆன்சர் ஹெமிட்ரோபஸ் ஓவியூல் தான். இதுக்கான எவிடெண்ட்டாக நான் கொடுத்துருக்கிற முதல் புத்தகம் ஃபாதர் ஆஃப் இந்தியன் பிளான்ட் எம்ப்ரியாலஜி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பஞ்சமன் மகேஸ்வரியோட
அண்ட் இன்ட்ரடக்ஷன் டு எம்ப்ரியாலஜி ஆஃப் ஆஞ்சியோஸ்போம்ஸ் அப்படிங்கிற புக்கில் இருந்து எடுத்திருக்கிறேன். இந்த புக்கில் பேஜ் நம்பர் 54ல் ஓவியலோட டைப்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே நான் இங்கே ரெட் கலரில் லைன் பண்ணியிருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணி பாருங்கள். when the nucellus and integments lie more or less right angle to the funiculus is called hemianatropous or hemitropous ovule அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இது முதல் எவிடென்ட். ரெண்டாவதா நான் இங்கே கொடுத்துருக்கிற எவிடென்ட் போஜ்வானி அண்ட் பட்னாகர் எழுதின புக்கு விகாஸ் பப்ளிகேஷன் ஹவுஸ்ல இருந்து எம்ப்ரியாலஜி ஆஃப் ஆஞ்சியோஸ்போம்ஸ் அப்படிங்கிற புக்கில் ஓவியூலோட டைப்ஸ் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணி பாருங்க. இன் hemianatropous or hemitropous ovules the funiculus is right angle to the nucellus and the integments அப்படின்னு இங்கேயும் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இதையும் நீங்கள் ரெண்டாவது ஒரு ப்ரூஃபாக யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னுமே கிளாரிட்டி கிடைக்காம நிறைய பேர் இந்த கொஸ்டினை இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இங்கே கேட்டிருக்கிற கொஸ்டின் நீட்டம்ல கீழே கொடுத்துருக்கிற எந்த ஸ்பீசிஸில் ஆப்போசிட் அண்ட் டெக்குஸ்டேட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீஃப் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு அவங்க கொடுத்துருக்கிற ஆன்சர் நீட்டம் உலா அப்படிங்கிறது. ஆனால் இங்கே 4 ஆப்ஷனுமே சரிதான். 4லையுமே ஆப்போசிட் அண்ட் டெக்குஸ்டேட் டைப் ஆஃப் லீஃப் தான் இருக்குது. இதுக்கான எவிடெண்ட்டாக நான் உங்களுக்கு காமிக்க போகிறது சான் பப்ளிகேஷன்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஜிம்னோஸ்போம் புக்கு. இந்த புக்கை பிசி வசிஸ்தா எழுதியிருக்கிறாங்க. இந்த புக்கில் பேஜ் நம்பர் 475ல் நீட்டமோட ஜென்ரல் கேரக்டர் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க. இந்த டிக்கோட படத்துக்கு கீழே a branch of நீட்டம் உலா ஷோயிங் ஆப்போசிட் அண்ட் டெக்குஸ்டேட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீவ்ஸ் அப்படின்னு தந்திருக்கிறாங்க. ஸோ கவர்மெண்டோட டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே தந்த மாதிரியே நீட்டம் உலால ஆப்போசிட் அண்ட் டெக்குஸ்டேட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீஃப் தான் இருக்குது. இது கன்ஃபார்ம். அப்படியே அடுத்த பக்கம், அதாவது பேஜ் நம்பர் 476 எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 2 வகையான லீஃப் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 2வது லைனில் ட்ராஃப் ஷூட்டில் இருந்து அரைஸ் ஆகக்கூடிய லீஃப் ஆப்போசிட் அண்ட் டெக்குஸ்டேட் மேனரில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே நான் சொல்ல வர்றது என்னன்னா, இங்கே கொடுத்துருக்கிற ஜென்ரல் கேரக்டர் ஜீனஸ் நீட்டம் பற்றி தான். எந்த பர்டிகுலர் ஸ்பீசிஸை பற்றியும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணலை. அப்படின்னா ஜீனஸ் நீட்டமில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பீசிஸுக்குமே ஆப்போசிட் அண்ட் டெக்குஸ்டேட் மேனர் ஆஃப் லீஃப் தான் காணப்படுது அப்படிங்கிறது இந்த பேரால இருந்து நமக்கு தெரியுது. இதை இப்படியும் நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். இல்லை இந்த எவிடென்ட்டும் பத்தாது, இன்னும் கரெக்டான அக்யூரட்டான எவிடென்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காக அதே புக்கில் பேஜ் நம்பர் 485 பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளான்ட்டோட ட்விக் படத்தை கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்துக்கு கீழே நீட்டம் லாட்டிஃபோலியம் எ பிரான்ச் பியரிங் ஆப்போசிட் அண்ட் டெக்குஸ்டேட் லீவ்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதன் மூலமாக நீட்டம் உலா மட்டும் இல்லை, நீட்டம் லாட்டிஃபோலியத்துக்கும் ஆப்போசிட் டெக்குஸ்டேட் லீஃப் தான் இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அடுத்ததா சான் பப்ளிகேஷன்ல இருந்து பிபி பாண்டே எழுதின காலேஜ் பாட்னி புக்கு. இந்த புக்கில் பேஜ் நம்பர் 144 எடுத்துக்கோங்க. இங்கே நீட்டம் ஜீனஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. பேஜ் நம்பர் 144ல் இவங்க கொடுத்துருக்கிற படத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீட்டம் நிமோன் a twig with opposite and tecustate leaf அப்படின்னு தந்திருக்கிறாங்க. இதன் மூலமாக நீட்டம் உலா, நீட்டம் லாட்டிஃபோலியம் மட்டும் இல்லை, நீட்டம் நிமோனோ ஆப்போசிட் அண்ட் டெக்குஸ்டேட் லீஃப் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இப்போது இதே புக்கில் இங்கே 2வது லைன் பாருங்க. நீட்டம் உலா, நீட்டம் லாட்டிஃபோலியம், நீட்டம் மாண்டானம் அப்படிங்கிற 3 ஸ்பீசிஸுமே ஒரு உட்டி கிளைம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சார்லஸ் ஜோசப் கேம்பர்லின் எழுதின ஜிம்னோஸ்போம் ஸ்ட்ரக்சர் அண்ட் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய புக்கு. இந்த புக்கில் பேஜ் நம்பர் 409ல் கிளைம்பிங் ஸ்பீசிஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கிளைம்பிங் ஸ்பீசிஸ்லையுமே லீவ்ஸ் ஆப்போசிட் அண்ட் டெக்குஸ்டேட் தான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீட்டம் உலா, லாட்டிஃபோலியம் அண்ட் மாண்டானம் 3மே உட்டி கிளைம்பர் அண்ட் கிளைம்பர்ஸ் எல்லாத்துலேயுமே ஆப்போசிட் அண்ட் டெக்குஸ்டேட் லீஃப் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கான எவிடென்ட் இருக்குது. இதை இப்படியும் கிளைம் பண்ணலாம். இல்லை இந்த 4வது நீட்டம் மாண்டானம் மட்டும் உங்களால் ஒத்துக்கிற மாதிரி இல்லைன்னு நினச்சிங்கன்னா அப்ஜெக்ஷனை ரைஸ் பண்ணும்போது அப்ஜெக்ஷன் டைப்பில் மோர் தென் 1 கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதன்படி நமக்கு 3 ஆப்ஷன் சரியானதாக இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு கன்ஃபார்மாக ட்ரேஸ் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் நிறைய பேர் சந்தேகம் கேட்டது இந்த 45வது கொஸ்டின். இந்த கொஸ்டினோட 2 லைன் பாருங்க. நியூக்ளியர் டிஎன்ஏ அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டானது.
அதனால இத ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. அடுத்த 2 லைன் பாருங்க. சில நியூக்ளியர் சீக்வென்ஸ் ரொம்ப ரேபிட்லி எவால்வ் ஆகக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 2மே சரிதான். ஆனா இந்த 2மே இங்க வெறும் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். இதன் மூலமா இவங்க என்ன கேள்வி கேட்க வர்றாங்க அப்படிங்கிறத சரியா சொல்லவே இல்ல. இதுக்கு எவிடென்ட்டா இந்த புக்க எடுத்துக்கலாம். பிளான்ட் சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆக்ஸ்ஃபோர்ட் பப்ளிகேஷன்ல இருந்து வந்திருக்குது. குர்சாரன் சிங் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க. இங்க பேஜ் நம்பர் 166ல நமக்கு கொஸ்டினா கேட்டிருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்குது. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, நியூக்ளியர் சீக்வென்ஸ் எவால்வ் மோர் ரேபிட்லி தேன் சிபிடிஎன்ஏ சீக்வென்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இதைத்தான் அவங்க கொஸ்டினா ஃபார்ம் பண்ண நினைச்சு வேற ஏதோ கேட்டுட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ என்னோட புரிதல் சரியா இருந்துச்சுன்னா இங்க இந்த கொஸ்டினே தப்பு. இதை நீங்க கொஸ்டின் ராங் அப்படிங்கிற 4வது ஆப்ஷன் மூலமா கிளைம் பண்ணலாம். இந்த 3 தான் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ படி நமக்கு தவறா இருந்த கொஸ்டின்ஸ் அல்லது ஆன்சர்ஸ். இது இல்லாம இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் என்கிட்ட டவுட் கேட்டிருந்தீங்க. அதையும் தொடர்ச்சியா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் டென்டேட்டிவ் ஆன்சர் கீழ கொடுத்திருந்தது சரியானது தான். அது ஏன் சரி அப்படிங்கிறத நான் இங்க ஆதாரத்தோட எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்க. நிறைய பேர் ரிப்பீட்டடா என்கிட்ட கேட்ட கொஸ்டின் இதுதான். 54வது கொஸ்டின், கிரீன் போட்டோசிந்தெட்டிக் பாக்டீரியால எந்த ஆர்கனல் காணப்படுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு நீங்க குரோமட்டோஃபோர் தான் சரியான ஆன்சர் அப்படின்னு கிளைம் பண்றீங்க. இங்க பிரச்சனை என்னன்னா, நீங்க பாக்டீரியாவோட ஜெனரல் கேரக்டர் படிச்சிருந்திருப்பீங்க. அப்போ சைட்டோபிளாசத்துல குரோமட்டோஃபோர் அப்படிங்கிற ஆர்கனல் காணப்படுது அப்படின்னு கொடுத்திருந்திருப்பாங்க. இதை நீங்க ஜெனரலா படிச்சிருக்கிறீங்க. ஆனா கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கிரீன் போட்டோசிந்தெட்டிக் பாக்டீரியால காணப்படக்கூடிய ஆர்கனல் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் குளோரோசோம் தான். இதுக்கான எவிடென்ட்டா நான் இங்க உங்களுக்கு காமிக்க போறது சான் பப்ளிகேஷன்ல இருந்து ஆர்சி டுபே அண்ட் மகேஸ்வரி எழுதின மைக்ரோபயாலஜி புக். இந்த புக்ல பேஜ் நம்பர் 337, 38ல பாக்டீரியல் போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. போட்டோசிந்தசிஸ் பண்ணக்கூடிய வெவ்வேறு வகையான பாக்டீரியால என்னென்ன மாதிரியான குளோரோபிளாஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத இங்க கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இங்க கிரீன் பாக்டீரியா மட்டும் இல்லாம கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா, கிரீன் நான் சல்ஃபர் பாக்டீரியா, இது எல்லாத்துலயுமே போட்டோசிந்தெட்டிக் அப்பேரட்டஸா குளோரோசோம்ஸ் தான் காணப்படுது. ஸோ இந்த கேள்விக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே உள்ள ஆன்சர் சரியானது தான். அடுத்ததா கொஸ்டின் நம்பர் 72ல ஸ்டார்ச்சை நம்ம எப்போ குளுக்கோசான் அப்படின்னு அழைப்போம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏவும் சரிதான் அப்படின்னு நிறைய பேர் கிளைம் பண்றீங்க. ஒரு அமைலேஸ் என்சைம் ஸ்டார்ச்ல ஆல்ஃபா 1,4 லிங்கேஜை பிரேக் பண்ணி அதை குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணுது அப்படிங்கிறது சரிதான். ஆனா இங்க நமக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் அது இல்ல, ஸ்டார்ச்சை எப்போ குளுக்கோசான் அப்படின்னு அழைப்போம் அப்படிங்கிறது தான். இதுக்கு சரியான ஆன்சர், ஸ்டார்ச்சை ஹைட்ரோலைசிஸ் பண்ணும்போது இது குளுக்கோஸ் மாலிகுலை மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணும். இதனால ஸ்டார்ச்சை குளுக்கோசான் அப்படின்னு சொல்றோம். இதுதான் சரியான ஆன்சர். இதுக்கு நான் உங்களுக்கு எவிடென்ட்டா காமிக்க போறது சான் பப்ளிகேஷன்ல இருந்து ஜெயின் எழுதின பயோகெமிஸ்ட்ரி புக். இந்த புக்ல பேஜ் நம்பர் 117ல டைரக்டாவே இதை கொடுத்துருக்காங்க. எ காம்பவுண்ட் விச் ஈல்ட் ஒன்லி குளுக்கோஸ் மாலிகுல் அண்ட் ஹைட்ரோலிசிஸ் இஸ் கால்ட் எ குளுக்கோசான். ஸோ இந்த கொஸ்டினுக்கு கீழே கொடுத்துருக்கிற ஆன்சர் சரிதான். இதுதான் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடிய கொஸ்டின் 112வது. இதுல டைகாட்டிலிடான்ல எந்த டைப் ஆஃப் நோட் பிரிமிட்டிவ் ஆனது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு நமக்கு கொடுத்துருக்கிற ஆன்சர் ட்ரைலேக்கனார் கண்டிஷன் அப்படிங்கிறது. இது சரியானது தான். இதுக்கு நான் உங்களுக்கு காமிக்கக்கூடிய எவிடென்ட் பிபி பாண்டே எழுதின பிளான்ட் அனாட்டமி புக். இந்த புக்கும் சான் பப்ளிகேஷன்ல இருந்து தான் வந்திருக்குது. இந்த புக்ல பேஜ் நம்பர் 454ல இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது. த மோஸ்ட் அக்செப்டட் கான்செப்ட் இஸ் தட் த ட்ரைலேக்கனார் கண்டிஷன் இஸ் பிரிமிட்டிவ் இன் டைகாட்டிலிடான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல இருந்து தான் யூனிலேக்குனார் அண்ட் மல்டிலேக்குனார் நோட்ஸ் டெவலப் ஆச்சு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கும் டிஆர்பி போர்டில் கொடுத்துருக்கிற ஆன்சர் சரியானது தான். அடுத்ததான் நீங்க டவுட் கேட்ட கொஸ்டின் மார்ஷிலியாவோட ஸ்போரோகார்ப்ல இருந்து. இங்க ஸ்போரோகார்ப்போட டெவலப்மெண்ட்ல பிடிஓலார் ஆர் ஹோல் லீஃப் ஹைப்போதீசிஸ் அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. இதை யாரு ப்ரொபோஸ் பண்ணுனா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு அவங்க கொடுத்துருக்கிற ஆன்சர் ஜான்சன் அப்படிங்கிறது. செக். இதுக்கு ஜியோபெல்லும் சரிதான் அப்படின்னு நிறைய பேர் கிளைம் பண்றீங்க. இல்ல, ஜான்சன் மட்டும்தான் சரியானது. இதுக்கான எவிடென்ட்டா நான் உங்களுக்கு காமிக்கக்கூடியது அகெயின் சான் பப்ளிகேஷன்ல இருந்து வசிஸ்தா எழுதின டெரிடோஃபைட் புக்கு. இங்க மார்ஷிலியாவோட ஸ்போரோகார்ப் டெவலப்மெண்ட்ல 2 தியரியை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. இதுல முதல் தியரி லேமினார் ஆர் லீஃப் செக்மெண்ட் ஹைப்போதிசிஸ். இதைத்தான் ஜியோபால் அப்படிங்கிறவர் ப்ரொபோஸ் பண்ணியிருக்கிறாரு.
ஆனால் நமக்கு கொஸ்டினில் கேட்டது ரெண்டாவது தியரி பிடியோலார் ஆர் ஹோல் லீஃப் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு. இதை ப்ரப்போஸ் பண்ணது ஜான்சன் தான். ஸோ இங்கே கொடுத்த ஆன்சரும் சரியானது தான். கடைசியாக நீங்கள் என்கிட்ட டவுட் கேட்ட கொஸ்டின் போலார் ரீஜனில் ஒரு குளோரின் ஆட்டம் கீழே இருக்கிற எதில் இருந்து ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சராக அவங்க கொடுத்துருக்கிறது ரியாக்ஷன் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படிங்கிறது தான். இது ஏன் ஆல் தி அபோவ் வரக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஏன் வராதுன்னா குளோரின் நைட்ரேட்டும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் ரியாக்ட் ஆனால் தான் குளோரின் ஆட்டம் ரிலீஸ் ஆக முடியும். ஆல் தி அபோவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா குளோரின் நைட்ரேட் மட்டுமோ அல்லது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் மட்டுமோ கூட குளோரின் ஆட்டமை உருவாக்க முடியும் அப்படின்னு ஆயிரும். அப்படி தனிப்பட்ட முறையில் இந்த ரெண்டு நாளையும் உருவாக்க முடியாது. இந்த ரெண்டும் ரியாக்ட் ஆனால் மட்டும்தான் குளோரின் ஆட்டம் ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். இதுக்கான எவிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஈக்காலஜி புக்லேயோ அல்லது என்வரான்மெண்டல் சயின்ஸ் புக்லேயோ நான் தேடி பார்த்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் புக்ஸில் கூட இல்லை. பட் ஒரு சில அட்மாஸ்பரிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான புக்ஸில் இது அவைலபிளாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம கொடுத்த எவிடென்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையோ டெலகிராம் சேனல்லையோ ஜாயின் பண்ணலன்னா கீழே இருக்கிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு பயன்படும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பிஜிடிஆர்பி பாட்னி சம்பந்தமான தொடர்ச்சியான வீடியோவுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.